இன்னைக்கு நம்ம டூத் டிரான்ஸ்மிஷன் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 10 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 12 க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 3067 கோடி. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 45%, ஆஃபர் சேல் மூலமாக 55% ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் ரெட் இஷ்யூலேருந்து ரீட்டைல் கோட்டாக்கு 49.1% வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரீட்டைல் கோட்டாக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஐபிஓவில் நல்ல லிஸ்டிங்கையும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆனால் கூட இதில் அலாட்மெண்ட்கான சான்சஸ் வந்து இந்த ஐபிஓவில் அதிகமாக இருக்கும். இந்த 49% ரீட்டைல் கோட்டாக்கு ஒதுக்கிறதன் காரணமாக இது வந்து ரீட்டைல் கோட்டாக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ இவங்க பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிஸ்னஸ் வந்து வாகனங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒயரிங் மற்றும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை தயாரிக்கிறதா வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. அதாவது ஒயரிங், ஹார்னஸ் அண்ட் இஎன்இ ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. இப்போ குயிக்காக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். ஸோ 2024 26 வரைக்கான டேட்டா இப்போ நம்மகிட்ட இருக்குது. இல்லை ரெவன்யூ பார்த்தா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 2026 இவங்க ரெவன்யூ 4563 கோடியாக இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 396.84 கோடியாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் 2025-26 கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து 31% வந்து உயர்ந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களுக்கு கடன்களும் இருக்குது. ஸோ 2026 ஃபினான்ஷியல் இயரில் 841.39 கோடியாக இருக்குது இவங்களோட கடன்கள். இப்போ இவங்க கீ பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.3% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 19.14% இருக்குது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ROE, ROC இருந்தால் கூட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக ட்ராப் ஆகிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயம் டெப்ட் ஈக்விட்டியில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரை விட வந்து டெப்டோட ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.35 தான் இருக்குது. ஸோ கடன்கள் வந்து அண்டர் கண்ட்ரோலாக தான் இருக்குது, மேனேஜபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ப்ராஃபிட் மார்ஜினுமே வந்து ட்ராப் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் 10.19 இருந்திருக்கு, பட் 8.7 தான் இருக்குது. ஒரு தின்னான ப்ராஃபிட் மார்ஜின் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகிருக்கு, பட் டீசெண்டான கீ பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ அவங்கள குயிக்காக இவங்க பியர் கம்பெனிஸ் யாரான்னு பார்த்துலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், வாகனங்களுக்கு தேவையான ஒயரிங் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியரான நிறுவனங்களான மதர்சன், யுனோமிண்டா, சோனா பிஎல்டபிள்யூ போன்ற நிறுவனங்கள் தான் இவங்களோட பியர் கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட இபிஎஸ் வந்து எல்லா நிறுவனங்களோட பெட்டராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பிஇமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக ஆவரேஜான கம்பெனி, இந்த நிறுவனங்களோட ஆவரேஜ் பி ரேஞ்சில் தான் வந்து இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இவங்க வந்து ஃபேரான வேல்யூஷனில் தான் வர்றாங்க, அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் வர்றாங்க, அதிகமான வேல்யூஷனில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள விட வந்து பெட்டராக மதர்சன் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து சிமிலரான இவங்களோட பியர் கம்பெனி ரேஞ்சஸில் தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பியர் கம்பேரிசனில் பார்க்கும்போது இவங்க ஃபேரான வேல்யூஷனில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது இவங்களோட போஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து 82% ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஸோ பேலன்ஸ் 17.23% தான் வந்து பப்ளிக்கு வந்து ஷேர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்த நிறுவனத்துக்கு. இப்போ குயிக்காக இவங்களோட ஜிஎம்பியும் பார்த்துடலாம். ஸோ இவங்களோட ஜிஎம்பி தற்போது ஆல்மோஸ்ட் 29.74%, 30% பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பனிங் அப்போ வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து டே டு டே வேரி ஆகும் அப்படிங்கிற நம்ம மறந்துட வேண்டாம். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஐபிஓஸ் வந்து சேம் டைம் ரேஞ்சஸில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகி ஆன்கோயிங் ஐபிஓஸும் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து டைவர்சிஃபைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து இந்த ஐபிஓவோட சப்ஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் இது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜிஎம்பி இப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இன்வெஸ்டர்ஸோட வரவேற்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓட ஜிஎம்பி இதே லெவலில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து வந்து இந்த ஐபிஓஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஐபிஓஸும் ட்ராக் பண்ணால் தான் இதில் எந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இன்வெஸ்டர்ஸ் சைடில் இருக்குது, ஸோ பெஸ்ட்டான ஐபிஓ எதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பட் ஓவராலாக என்னோட வெரிடிக்ட் என்னன்னா, இந்த ஐபிஓவில் ஒரு டீசெண்டான லிஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஃபர்தராக நான் அந்த வீடியோஸ் நான் போடுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் கிடச்சிடும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.